வெல்கம் டு குயின் சாண்டல் யூடியூப் சேனல். வாங்க இன்றைக்கி அழகான ஒரு கம்பு கூழ் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு நான் 1 கிலோ கம்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு மணி நேரம் கழுவி ட்ரையாக தண்ணி இருந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை அரைச்சிட்டேன். அரைச்சதை ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சு எடுக்கும்போது அந்த பவுடராக ஒரு பக்கம் வரும், அந்த குருணையாக ஒரு பக்கம் வரும். அப்படி வரும்போது தான் நம்ம அந்த கூழ் கட்டி இல்லாமல் கிளறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் அளவாக தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சு அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு டம்ளரில் கொஞ்சம் அரிசி அதை எடுத்து குருணையாக உடச்சி வச்சுக்கணும். அந்த உடைச்ச குருணையும் நம்ம ஏற்கனவே அந்த கம்பு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதோட குருணை அது 2யும் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா கிளறணும். கட்டி விடாமல் கிளறணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கிடையில் நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறோம். போட்டு நம்ம இப்போ நல்லா கிளறிட்டு இருக்கும்போது கட்டி இல்லாமல் வரும். இது ஒரு 3/4 பதம் நல்லா வேகணுங்க. இது வெந்து வரும்போது தான் நம்ம அரைச்சி வச்ச ஏற்கனவே அந்த மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா லூஸாக தண்ணி நிறைய இருக்கணும் விட்டு கலந்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு அந்த மாவு கரைச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே போட்ட குருணை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அந்த கரைச்சி வச்ச கலவையை எடுத்து இந்த கொதித்த குருணை கூட அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். இது மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு கை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த கலவையை ஒரு பக்கம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்குது. கெட்டியாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு நமக்கு பத்தாது தண்ணி. இதை நல்லா கரைச்சி தண்ணி நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம போட்டு ஊற்றணும். ஊற்றி நல்லா கிளறி கட்டி இல்லாமல் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடுறோம். பாருங்கள், இந்த பதம் வரும்போது கட்டியே இல்லை, நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு அப்படியே ஒரு 20 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறணுங்க. அது விடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து நல்லா வரும். இது என்ன பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த நாள் நம்ம அப்படியே வச்சுருந்து தயிரில் மிக்ஸ் பண்ணி மாங்காய், வெங்காயம் இது போட்டு குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கூழ் அது நல்லா பபிள்ஸ் வருது. இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த டைமில் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அதை நம்ம தொட்டு பார்க்குறோம். லேசாக அப்படி தொடும்போது கையில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்தால் தான் அது நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா வாசனை வருது, கம்பு வாசனை. இப்போ கையில் ஒட்டுது பாரு. அப்போ ஒட்டும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். நல்லா இந்த பபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் சிம்மில் இருக்கணும், இல்லைனா கொதித்தது மேலே விழுந்துடும். இப்போ என்ன பண்ணணும், திரும்பவும் நம்ம அதே மாதிரி தொட்டு பார்க்குறோம். நல்லா பாருங்கள், கையில் ஒட்டலை. சூப்பராக நம்ம களி ரெடி ஆயிடுச்சு.